Hi friends, இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் liquid helium. இந்த வீடியோ போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம Subscribe பண்ணுங்க. So first வந்து maximum density, specific dielectric constant எல்லாமே இத எக்ஸ்பிளைன் பண்ணுது. அதுக்கப்புறம் helium was the last liquefied gas ன்னு சொல்றாங்க because it has low critical pressure. So critical temperature என்ன, inversion temperature என்ன அப்படினு சொல்லிட்டு values இங்க எழுதி இருக்கேன், அத பாத்துக்கோங்க. So next வந்து Commerling once pre-cooled helium to 23 Kelvin by means of liquid hydrogen under boiling reduced pressure and then liquefied it by subjecting it to Joule-Thomson expression. So என்ன கான்செப்ட் யூஸ் பண்ணி நம்ம இதை liquefy பண்றோம். So liquid hydrogen யூஸ் பண்றோம், boiling under reduced pressure சொல்றாங்க. அப்புறம் வந்து pre-cool பண்ற temperature என்ன இதெல்லாம் கொடுத்திருக்காங்க. So அந்த வேல்யூஸ்லாம் பார்த்துக்கலாம். So Joule-Thomson expression பார்க்கும்போது low temperature இருக்குது, pressure production சொல்றாங்க. அதுக்கப்புறம் irreversible adiabatic demagnetization of freezing meshes சொல்றாங்க. அடுத்தது liquid helium அப்படின்னு பார்க்கும்போது T less than Tc, P less than Ta இருக்கும். இது கேஸ் கொடுத்திருக்காங்க. இது வந்து ஜூல் கெல்வின் எஃபெக்ட்டுக்கு, ஜூல் தாம்சன் எக்ஸ்பிரஷன் எப்படி இருக்கும், ஜூல் கெல்வின் எஃபெக்ட்ல எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் எழுதியிருக்கேன். அடுத்த ப்ராப்பர்ட்டிஸ்ன்னு பார்க்கும்போது டெம்பரேச்சர் குறைஞ்சிச்சுன்னா டென்சிட்டி அதிகமாகும். ஸோ டெம்பரேச்சர் குறையுது அப்படின்னா நம்மளுக்கு இங்கே டென்சிட்டி அதிகமாகுது, சிவி வந்து அதிகமாகுது. ஸோ அதுக்குரிய கிராஃப் தான் இது. ஸோ Commerling once found a specific discontinuity in the density of helium 2.19 Kelvin இந்த டெம்பரேச்சரில் சொல்லியிருக்காங்க. ஸோ டென்சிட்டி ஆஃப் த ஹீலியம் வந்து கிரேட்டராக இருக்குது, டெம்பரேச்சர் குறையுது. ஸோ 4 Kelvin to 2.19 Kelvin. ஸோ இது வந்து இதை பற்றிய வீடியோ நான் வந்து ஆல்ரெடி உங்களுக்கு தனித்தனியாக போட்டிருக்கேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் என்ன அப்படின்றது உங்களுக்கு இருக்கும். ஸோ டென்சிட்டி வந்து பார்க்கும்போது மேக்ஸிமமாக இருக்குது 2.19 Kelvinல. ஸோ கிலோகிராம் பர் மீட்டர் கியூப் டென்சிட்டி என்ன அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கேன். டென்சிட்டி வந்து லோவாக இருக்கும்போது எந்த வேல்யூஸில் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கேன். ஸோ எக்ஸ்டர்னல் ப்ரெஷர்னு பார்க்கும்போது 23 atmospheric ப்ரெஷர். சாலிடிஃபிகேஷன்ஸ் வந்து எக்ஸிட் 25 atmosphere, இந்த வேல்யூஸ் பார்த்துக்கணும். ஹீட் கண்டக்டிவிட்டி, அதாவது ஹீலியம் 2 வந்து பார்க்கும்போது ஆர்டர் 3 × 10⁶ டைம்ஸ் கிரேட்டர் தென் ஹீலியம் 1. ஹீலியம் ஃபர்ஸ்ட் ஆர்டர் வந்து 10⁻⁻⁴ இருக்கும். ஹீலியம் 2 வந்து பார்க்கும்போது ரொம்ப வெரி ஹைன்னு சொல்கிறாங்க. அப்புறம் டெம்பரேச்சர் அட் விச் த ஸ்பெசிஃபிக் சேஞ்சஸ் அப்நார்மலி அண்ட் ஹேவ் எ மேக்ஸிமம் இஸ் கால்டு லாம்டா பாயிண்ட். ஸோ லாம்டா பாயிண்ட் தான் என்னன்னு சொல்லியிருக்கேன். நோ ஹீட் இஸ் எவால்வ்ட் ஆர் அப்சர்வ்டு டியூரிங் டிரான்சிஷன் ஃப்ரம் ஹீலியம் 1 to ஹீலியம் 2 அண்ட் வைஸ் வர்ஸா. ஸோ மாதிரி சேஞ்ச் ஆகும்போது எந்தவித ஹீட்டோ எதுவுமே நம்மளுக்கு வந்து வெளியில் அப்சர்வ் பண்ணலை, எவால்வும் ஆகலை. ஸோ ஹீலியம் 1ஓட விஸ்காசிட்டி டெம்பரேச்சர் குறையும் போது எப்படி இருக்குது, ஹீலியம் 2 எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்கேன். ஸோ ஹீலியம் 2க்கும் ஹீலியம் 1க்கும் உள்ள ரேஷியோ போட்டோம்னா எனக்கு -3 வருது. ஸோ அதுவும் என்னன்னு போட்டிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் தெர்மல் கண்டக்டிவிட்டி ஆஃப் ஹீலியம் 2 இஸ் அப்நார்மலி ஹை கம்பேர்ட் வித் Au, Cu, Ag எல்லாமே கம்பேர் பண்ணும்போது எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்கேன். ஸோ 2 ஹீலியம் 3ன்றது ஹாஃப் இன்டெக்ரல், இது வந்து ஒபே ஃபெர்மி தியரம். 2 ஹீலியம் 4ன்றது பார்க்கும்போது 0 ஆர் இன்டெக்ரல் ஸ்பின், அதாவது நியூக்ளியர் ஸ்பின் வந்து போஸ் ஐன்ஸ்டீன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வருதுல. கெமிக்கலி ஐடென்டிக்கல் ஸ்ட்ரக்சர் அண்ட் நேச்சர் அப்படின்னு சொல்லி ஒரு பாயிண்ட் சொல்லலாம். நெக்ஸ்ட் லிக்விட் ஹீலியம் 2ன்றது மிக்சர் ஆஃப் 2 ஃப்ளூயிட் ஸ்டேட். ஒன்று வந்து பார்க்கும்போது நார்மல் ஃப்ளூயிட், ஒன்று சூப்பர் ஃப்ளூயிட். ஸோ நார்மல் ஃப்ளூயிட் அப்படின்னா ஜென்ரல் ப்ராப்பர்ட்டி V எப்படி இருக்கும், T எப்படி இருக்கும்னு சொல்லியிருக்கேன். சூப்பர் ஃப்ளூயிட்னா 0 விஸ்காசிட்டி அண்ட் 0 என்ட்ரோபி, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஹீலியம் இஸ் ஒன்லி சப்ஸ்டன்ஸ் விச் ரிமைன்ஸ் லிக்விட் அண்டர் ஆர்டினரி ப்ரெஷர். ஆர்டினரி ப்ரெஷரில் ரிமைன்ஸ் லிக்விடாகவே இருக்குது இந்த சப்ஸ்டன்ஸ் அட் அப்சல்யூட் 0ல. ஆல் அதர் ஃப்ரீஸ் டு சாலிட் இஸ் சஃபிஷியன்ட்லி கூல் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆகும்னா ஃப்ரீஸ் ஆகிடும். ஸோ இது வந்து ஒரு ஸ்பெஷல் பெக்யூலியர் ப்ராப்பர்ட்டி லிக்விடில் இருக்கிறது. இதில் என்னென்ன பர்டிகுலராக இருக்குது அப்படின்னா ஃப்ளோ த்ரூ கேப்லரி இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் ப்ரெஷர் டிஃப்ரென்ஸ், டென்சிட்டி மேக்ஸிமமாக இருக்கும், விஸ்காசிட்டி வந்து கம்மியாக இருக்குது டெம்பரேச்சர் குறைஞ்சிச்சுன்னா, கோஷியன்ட் ஆஃப் விஸ்காசிட்டி அதிகமாக இருக்கும். லிக்விட் ஹைட்ரஜன் ஆஃப் ஹீலியம் 2 வந்து பார்க்கும்போது 0 விஸ்காசிட்டி, 0 எனர்ஜி என்ட்ரோபி விஸ்காசிட்டி இருக்கும், எக்ஸ்ட்ரீம் ஃப்ளூயிடிட்டி இருக்கும். அதே மாதிரி வந்து பார்க்கும்போது ஹை ஹீட் அண்ட் தெர்மல் கண்டக்டிவிட்டி இருக்குது. தெர்மல் கண்டக்டிவிட்டி ஹீலியம் 2 இஸ் ஷட் பி 800 டைம்ஸ் மோர் தென் தட் ஆஃப் காப்பர்னு சொல்கிறாங்க. ஸோ ஹீலியம் 2 ஹீலியம் 1 கம்பேர் பண்ணும்போது இங்கே எவ்வளோ வேல்யூஸ் இருக்குது அப்படின்னா 13.5 × 10⁶ வந்து இங்கே கிரேட்டராக இருக்கும். சர்ஃபேஸ் டென்ஷன் வந்து பார்க்கும்போது வேனிஷ் ஆகும், இல்லாட்டி 0 ஆகும். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது லிக்விட் ஹீலியமில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டிஸ், பெக்குலியர் ப்ராப்பர்ட்டிஸ் என்ன, மெயினான பாயிண்ட் மட்டும் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் Subscribe பண்ணுங்கள். தேங்க்யூ.